டிமாண்டி காலனி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டான திரைப்படம். அந்த அளவுக்கு அந்த படத்துடைய கதையில இருந்து, டைரக்ஷன்ல இருந்து, ஆக்டிங்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரா பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால மக்களுக்கு பார்த்தா ரொம்ப புடிச்ச படம் மாதிரி ரொம்ப பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய பார்ட் 2 பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ கிளிக் பண்ணி வந்திருக்கிற நண்பா நண்பர்களுக்கு வணக்கம். சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ரிவ்யூஸ் ஸ்டுடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஜெனியூனாக வரும். ஸோ இந்த ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 1ல கிளைமேக்ஸில் அதை பார்த்தா ஸ்டார்ட் ஆகுது. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 1லேருந்து அப்போ தொடர்ச்சியாக தான் இந்த பார்ட் 2 பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்களுக்கு பார்த்துட்டு இந்த பொருள் எல்லாம் தெரியுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாதர் அதாவது சர்ச்சில் இருப்பாங்க. அந்த ஃபாதர் கிட்ட வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி பொருள்கள்லாம் தெரியுது, அவன் வந்துட்டு என்கிட்ட ஏதோ சொல்ல வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது பிரியா பவானி சங்கர் கண்ணுக்கு மட்டும் இந்த பொருள்கள்லாம் தெரியுது. ஸோ அப்புறம் அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாதர் வந்துட்டு சொல்கிறாரு, இத்தனை முயற்சிக்கு அப்புறமும் அந்த ஸ்ரீனுவோட ஆவியோட கனெக்ட் பண்ண முடியலன்னா அவன் வேற ஏதோ இடத்துல போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம அருள்நிதி அவர்கள் வந்துட்டு அந்த செத்த பிறகு ஆவியாகி ஒரு டிமாண்ட் காலனி மாதிரியான ஒரு பயங்கரமான இடத்துல போய் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரியா பவானி சங்கருக்கு இந்த மாதிரி பொருள்கள்லாம் தெரியுற மாதிரி, அவருக்கு நடந்த அந்த சம்பவங்கள்லாம் தெரியுற மாதிரி அந்த கண்கள் எல்லாம் வந்துட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ அப்படி அடுத்த கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம அருள்நிதி ரிவீல் பண்ணுறாங்க. அந்த சீன் அப்படிங்கிற அந்த ஆத்மாவை பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுறாங்க. அவரு பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தில் வந்துட்டு இந்த ரத்தத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றாரு. அந்த சீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அருள்நிதி வீட்டில் இன்ட்ரோ பண்ணுறாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தில் பணக்காரர் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர் தான் அந்த ஃபாதர் சொல்கிறாரு, அவனை காப்பாற்றணும்னா அதுக்கு நீ தான் வந்து அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பயங்கரமான இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ அப்படியே அது கூடயும் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு அருள்நிதி இருப்பார்ல, அவங்களும் பார்த்தீங்கன்னா போயிடுறாரு. ஸோ அப்படியே அடுத்த கட்டில் அந்த இடத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, என்ன மாதிரி அமானுஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக காமிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் பயங்கரமாகவும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டில் இந்த பார்ட் 1ல வந்துட்டு இந்த செயின் வரும் தெரியுங்களா, அந்த டிமாண்ட் காலனியோட செயின். அதை பார்த்தீங்கன்னா படத்துலேயே ஒரு மெயின் கான்செப்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு செயின் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் அப்படியே காமிக்கிறாங்க, ட்ரெயிலர் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு செயினை எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு அருள்நிதி அவர்கள் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. ஸோ அதை எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த டிமாண்ட் அப்படிங்கிற அந்த பேய் இருக்குங்கல்ல, அந்த பேய் அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடி நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சீனில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரும் எப்படி வந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சாங்க, அந்த சீனோட ஆத்மாவை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்துடைய கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படிதான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயிலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனியோடைய வேற ஒரு இடமா தான் இருக்கணும். வேற ஒரு உலகத்திலேயோ இல்லை வேற ஒரு இடத்துலையோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சிவபிரம்பம் படத்தில் இந்த மாதிரிலாம் காமிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவரால் இந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காகவும் விறுவிறுப்பாகவும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி படத்துலேயும் ரொம்ப த்ரில்லிங்காக காமிச்சிருந்தாங்கன்னா இந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுங்களா எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படத்தில் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லரை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனுங்கிறத கமெண்ட்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மறக்காம சங்கமங்கி ரிவ்யூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்க அதுக்கு வந்து விடைபெறுவது உங்களின் நான்.